தசராங்கிறது மைசூர்ல தசரான்னா நவராத்திரி. அந்த நவராத்திரியிலயும் அவ்வளவு அழகாக அந்த சாமுண்டேஸ்வரிக்கு கொண்டாடப்படும். எல்லாம் ரைட்டு. ம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி ராமேஸ்வரத்தில நம்புநாயகிய பத்தி ஜாஸ்தி தெரியலையோ, அந்த மாதிரி இந்த சாமுண்டேஸ்வரி இங்க வந்த உடனேயே, அங்க ஒரிஜினலா இருந்த ஒருத்தருடைய விஷயமே யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஓ! என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மலை வந்து மகாபலேஸ்வரகிரி ம். அப்படிங்கிறது தான் பேரு. அந்த மலையினுடைய பேரு. அங்க மகாபலேஸ்வரர். அவர் வந்து குடியேறிக்கொண்டிருக்கிறார். பேரே பாருங்க மகாபலேஸ்வரர். அவ்வளவு வந்து பலம் வாய்ந்தவர் சிவன். ஆதிசிவன். அவருடைய மலை அது. இங்க சாமுண்டி வந்து அவளுடைய பிரபாவம் ஆயிட்டு இந்த தசராலாம் ஒரே கோலாகலமா கொண்டாட்டமான உடனேயே, பாவம் அவர் இருக்கிற இடம் தெரியாம நெறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனால் அந்த பக்கத்துல இருக்கு அந்த சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு கொஞ்சம் நடந்து போனோம்னா, ஒரு 200 அடி தூரத்துல மகாபலேஸ்வரருடைய கோவில் அப்படிங்கிறது இருக்கு. அங்க போனோம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு ஒரு ஆற்றல், சக்தி அலைகள் அந்த இடத்துல இருக்கு. நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தியானம்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அங்க போய் உட்கார்ந்தோம்னாவே நமக்கு தியானம் கைகூடும். ஏன்னா, இங்க இவ்வளவு கூட்டம் வருது, எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா அங்க வந்து ரொம்ப 2 பேர், 3 பேர் தான் போவாங்க. நெறைய பேருக்கு தெரியாது இந்த தெரியாது. கோவில் பத்தி. அதனால அந்த மனுஷர்களுடைய பொல்யூஷன் அப்படிங்கிறதே அங்க இருக்காது. அவ்வளவு அமைதியாக இருக்கும். அவ்வளவு ஒரு தெய்வீகமாக இருக்கிற கோவில் அந்த கோவில்.